ஏன் ஸ்ரீ சிட்டிக்கு நான் வந்து இந்த ஆட்சியோ இதுக்கு முந்தின ஆட்சியோ நான் சொல்றது வந்து என்னன்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ ஒரு உதாரணம் வந்து அந்த ஃப்ளைஓவர் ஒன்று நம்ம ஒரு ஹார்பருக்கு போல நம்ம வந்து என்ன ஃப்ளைஓவர் மதுரவாயில், ஆமாம், அது வந்து கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர்ஸ் அது வந்து கட்டியிருந்தாங்கன்னா முடிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து 800க்கு நிறைய போயிருக்கோம். 800க்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஹார்பர் ரெகுலர் ஹார்பருக்கு ராயப்பூரில் போயிருக்கோம். இது இல்லாத காரணத்தால் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டுக்கு நிறைய போயிட்டாங்க. ஆந்திராவில் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டு இதுக்கு அது கனெக்டிவிட்டி இல்லாத சூழலில் இப்போ கொஞ்சம் வந்திருக்கு. இப்போ கனெக்டிவிட்டி கொஞ்சம் வந்திருக்கு. இது ஒரு காரணம். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் இதுலையும் இருக்கு. அது இல்லாமல் ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டியில் வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அவங்க வந்து கரப்ஷன், இந்த மாதிரி கரப்ஷன் அங்கே இல்லை. அதுதான் ஒரே ரீசன் அங்கே போறாங்க, எல்லாமே போறாங்க அங்கே. இங்கே நீங்க ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அதை கேட்கறது அதான். அண்ட் இன்னொன்று இங்கே தொழில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்னையை சுற்றி தான் தொழில் இருக்கு. ஏன் இப்போ நீங்கள் தருமபுரியில் சிப்காட் தொடங்குனீங்க, 1200 ஏக்கர் இருக்கு, அங்கே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு? ஏன் இந்த இன்வெஸ்டர்ஸ் யாராவது நீங்கள் தருமபுரியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கலாமே, ஏன் பண்ணல இது வரைக்கும்? ஏன் மற்ற தென் மாவட்டங்கள் நான் அடிக்கடி போயிட்டு வரேன் பார்க்குறேன். நான் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் ஒன்றுமே கிடையாதுங்க. கங்கை கொண்டான்ல இப்போதான் ஏதோ கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு இருக்குது. ஏன் வரல அங்க? எல்லாமே ஏன் கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரிக்கா வச்சிருக்கீங்க? அதாவது 65% ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு ஆர் அரௌண்ட் 100 kilometers from Chennai. And nearly about 15 to 20% கோயம்புத்தூர் ரீஜன்ல இருக்கிறாங்க. 80% இங்க ரெண்டே இடத்துல தான். மற்ற எல்லாம் கொஞ்சம் ஹோசூர்ல இருக்கு, கொஞ்சம் ட்ரிச்சியில் இருக்கு, கொஞ்சம் கங்கை கொண்டால இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து இதுக்கு முன்பு 74 லட்சம் பேர் வந்து பதிவு பண்ணி அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அதுல என்னன்னா கிட்டத்தட்ட 30-40 லட்சம் பேர் ரினியூ பண்ணல, அவங்க நம்பிக்கை விட்டுட்டாங்க. அண்ட் இன்னொன்று இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 36-37 லட்சம் பேர் தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ கிடைக்கிற வேலை என்னன்னா ஒன்று டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டோ ஒன்று போலீஸ்லையோ அந்த மாதிரி வேலை தான் கிடைக்குது. அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. அதனால நிறைய பேர் படிச்சுட்டாங்க. இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏகப்பட்டது வந்துடுச்சு, எல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டாங்க, எல்லாம் ஆனாலும் வேலை கிடையல, வேலை இல்லை. இந்த வேலை இல்லாத காரணத்தால் தான் நிறைய இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன் நிறைய வந்திருக்கு. காரணமே இதுதான். அதனால போய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். நீங்க அங்கே வீடு ஷிஃப்ட் பண்ணிக்கிறீங்களா, பண்ணுவீங்களா? இல்லை, நான் சும்மா கேட்குறேன். ஏன்னா கடலூர் சிப்காட் என்பது இப்போ 2400 ஏக்கர் பரப்பளவில் இருக்கு. இப்போ இருக்கு அந்த கடலூர் சிப்காட் வந்து முழுக்க கெமிக்கல் சிப்காட், கெமிக்கல் தயாரிக்கின்ற ஒரு சிப்காட். இந்தியாவில் உள்ள அத்துணை பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி அங்கதான் இருக்கு. இந்தியாவில் முதலாக டயாக்சின் தாய்ப்பால்ல இருக்குன்னு கண்டுபிடிச்ச இடம் கடலூர் டவுன். தாய்ப்பால்ல இளநீர்ல வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது முன்னாடி நீங்க இளநீர் குடிச்சீங்கன்னா போய் தயவுசெய்து குடிச்சிட போறாங்க. கடலூர்ல டயாக்சின் என்றால் அது ஒரு நச்சு பொருள், கேன்சர் ஃபார்மிங் கெமிக்கல். அது உண்டாகும், கேன்சர் உண்டாகும். தாய்ப்பால்ல இருக்கு. காரணம் கடலூர் சிப்காட் வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிளாக் ஸ்பாட்ஸ் ஆஃப் பொல்யூஷன். நிலத்தை அழிச்சிட்டாங்க, மண்ணு சுத்தமா அழிச்சிட்டாங்க, காத்து அழிச்சிட்டாங்க, தண்ணிய முழுக்க அழிச்சிட்டாங்க. இதுக்கு நாங்க எத்தனையோ போராட்டங்கள் நாங்க பண்ணோம், எத்தனையோ முறை கோர்ட்டுக்கு போனோம். அதன் பிறகுதான் ஓரளவு கட்டுப்பாடு. ஏன்னா நீங்க இதுக்கு முன்பு நீங்க ஒரு 15-20 வருஷம் முன்னாடி கடலூர் பக்கம் போனீங்கன்னா நாத்தடிக்கும். இப்ப அந்த நாத்தம் குறைஞ்சிருச்சு, ஆனா பொல்யூஷன் குறையல. மழை காலத்துல எல்லாத்தையும் விட்டுறாங்க, ராத்திரில எல்லாம் விட்டுறாங்க, எல்லாம் இப்படிதான் இருக்குது. இவ்வளோ பாதிப்பு இருந்தும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எந்த நடவடிக்கை எடுக்கல, யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்ப எதுக்கு இன்னொரு எக்ஸ்பான்ஷன் கேட்கிறேன் நான். அங்க எக்ஸ்பான்ஷன் நீங்க அங்க ஏன் பண்றீங்க? அங்க வந்து விவசாய மண்ணை நாசப்படுத்துறீங்க. ஏன் ராமநாதபுரத்தில் எக்ஸ்பான்ஷன் எடுத்துட்டு போங்க, தூத்துக்குடியில் எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்க, அங்க தரிசு நிறைய இருக்குது. அங்க
மதுரை கங்கை கொண்டானில் எடுத்துட்டு போங்க, நாங்குநேரியில் எடுத்துட்டு போங்க. அது ஏன் இங்கே தான் வரணும்? அங்கேயும் எல்லாமே போர்ட்ஸ் இருக்கு, சீ போர்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஹார்பர் இருக்காங்க. விவசாய நிலத்தை ஏன் அழிக்கணும்? விவசாய நிலத்தை அழிச்சு தொழில் நாங்க கொண்டு வந்தோம்னா அது முன்னேற்றம் கிடையாது. இட் இஸ் நாட் டெவலப்மெண்ட். வி ஆர் அகேன்ஸ்ட் தட். அது எவ்வளோ பெரிய தொழிற்சாலையெல்லாம் இருக்கட்டும், சோறு போடுற மண்ணை அழிச்சு எந்த தொழிற்சாலையும் கொண்டு வரக்கூடாது. இதுதான் எங்களுடைய பாலிசி. என்எல்சியில் என்எல்சி நீங்க சொல்றீங்க, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இது கிட்டத்தட்ட 1956 இருந்து இயங்கிட்டு வருது. 66 இருந்து ப்ரொடக்ஷன் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் நிலத்தை அழிச்சிருச்சு. அண்ட் அவங்க லேண்ட் பேங்க்னு வச்சிருக்கிறாங்க, இன்னொரு 30,000 ஏக்கர் வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் அவங்க இன்னொரு எக்ஸ்பான்ஷன் தேர்ட் மைன்ஸுக்கு எங்களுக்கு இன்னும் 12,500 ஏக்கர் வேணும். 26 கிராமம், 12,500 ஏக்கர். அந்த 12,500 ஏக்கரும் டெல்டா நிலம். 12,000 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 8,000 ஏக்கர் காவேரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வருது. நெல்லு 3 போகம் நெல்லு விளையிற பூமி அது. என்எல்சி இப்ப தேவையா? என்எல்சியே தேவையில்லை. அப்போ தேவைப்பட்டது. இப்ப தான் ரினியூவபிள் எனர்ஜி, ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, சோலார், விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி, சி கரண்ட்ல தயாரிக்கிற எனர்ஜி எல்லாமே போயிட்டா, உலகம் முழுக்க போயிட்டு இருக்கா. இன்னும் நீங்க லிக்னைட்டை தோண்டி, மண்ணை தோண்டி லிக்னைட்டை எடுத்து அதை எரிச்சு பொல்யூஷன் பண்ணி அதுல கரண்ட் வேண்டாம். தமிழ்நாட்டினுடைய மொத்தம் மின் தேவைகள் 18,000 மெகாவாட் மின் தேவைகள். டிமாண்ட், சப்ளை எவ்வளவு தெரியுமா? 36,000 மெகாவாட். நீங்க சப்ளை டிமாண்டோட சப்ளை 2 மடங்கு அதிகமா இருக்க நேரத்தில் எதுக்கு என்எல்சி கிட்ட நீங்க வாங்குறீங்க? என்எல்சி ஏன் நீங்க எக்ஸ்பான்ஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள், அதாவது மதுரையில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது முதலமைச்சர் இதுல சட்டசபையில் ஆவேசமா பேசினார். நான் என்னுடைய முதலமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல, அரிட்டாப்பட்டி மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வரவிட மாட்டேன். அதே போன்று திருவாரூர் பகுதியில் அங்க நிலக்கரி சுரங்கம், அதுக்கு எதிர்த்து முதலமைச்சர் நானும் டெல்டாக்காரன், நிச்சயமா வரவிட மாட்டேன். இதே முதலமைச்சர் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி 3வது சுரங்கம் நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வாயில ஏன் வரமாட்டுது? அங்க இருக்கிற மக்கள் அப்படியா? இல்ல அங்க இருக்கிற மக்கள் சமூகம், அந்த சமூக மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு அதனாலயா? இல்ல அது என்ன கடலூர் தானே அப்படியா? அந்த மனநிலையிலையா? அது சோறு போடுற மண்ணு தானே அதெல்லாம். அதுல அந்த மாவட்டத்தில் தான் வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார். அந்த மாவட்டத்தில் அவரு அந்த வேலையை விட்டுட்டு நிலத்தை என்எல்சிக்கு வித்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு வேளாண் மண்ணை பாதுகாக்கிறது தான் வேளாண் துறை அமைச்சருடைய வேலை. அதை விட்டுட்டு என்எல்சிக்கு நீங்க சாதகமா ஏன் பண்றீங்க? என்ன காரணம்? என்எல்சியே வேண்டாம். அவங்க தயாரிக்கிற மின்சாரம் எவ்வளவு? 2,200 மெகாவாட் மொத்தம். தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளாவில் கொடுத்துட்டு மீதி நமக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. இது எதுக்கு? அந்த மாவட்ட மக்கள் 8 அடியில் இருந்த நீர் கடலூர்ல இன்னைக்கு 800 அடிக்கு போயிடுச்சு என்எல்சினால. டயாக்சின்ல இருந்து எல்லாமே, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எல்லாமே அந்த மாவட்ட மக்கள் இன்னைக்கு அவ்வளோ நெருக்கடியில் இருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் மாசுல நெருக்கடியில் அவ்வளோ மோசமா இருக்கு. என்எல்சியில் பாத்தீங்கன்னா மெர்க்குரி 200 ஸ்டாண்டர்ட் மெர்க்குரி 200% மேல இருக்கு. மெர்க்குரி அங்க இருக்கிற தண்ணியில 200% மேல. அதை குடிச்சுதான் இருக்காங்க தண்ணிய. அப்போ இதுதான் தொழில் வளர்ச்சியா? இதுதான் வளர்ச்சியா? உங்க வளர்ச்சியா? மக்களை சாகடிச்சுட்டு தொழிற்சாலையில கொண்டு வந்துடணும். விவசாய மண்ணை சாகடிச்சுட்டு தொழிற்சாலையில கொண்டு வந்துடணும். நாளைக்கு சாப்பாட்டுக்கு வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ் அங்க கிட்ட பிச்சை எடுக்கணும். ஐயா நாங்கெல்லாம் எங்க மண்ணெல்லாம் அழிச்சிட்டோம் ஐயா, எங்களுக்கெல்லாம் தொழிற்சாலை புதுசு புதுசாக கொண்டு வந்துட்டேயா, சாப்பாட்டு வழி இல்லையா? கையெழுத்து போடுறது வேற, அதுக்கு அனுமதி கொடுக்கறது வேற. ஒப்பந்தம், அதாவது தொழில் முதலீடு வந்தாதான் அதுக்கு கையெழுத்து அனுமதி கொடுக்க முடியும். நீங்க சும்மா போய் எம்ஓஇல கையெழுத்து போட்டேன்னா அதுக்கு அமைச்சரவையில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கடலூர்ல இல்லாட்டி ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு 10,000 கோடிக்கு நாங்கள் முதலீடு செய்கிறோம்னு ரெடி பண்ணி வச்சுட்டா அதுக்கு அனுமதி அமைச்சரவையில் கொடுக்கணும். நாங்கள் சும்மா 10,000 கோடிக்கு நாங்கள் பண்ண போறோம்னு கையெழுத்து போட்டோம்னா அதுக்கு தேவையில்லை.
அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தேவைப்பட்ட நாங்களும் போராட்டம் பண்ணுவோம். அழுத்தம் கொடுக்கறது, போராட்டம் பண்றது, எல்லா வகையான ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தானே இது நாங்க மட்டும் எல்லாமே செய்யணும், இன்க்ளூடிங் பாஜக எல்லாமே இது அழுத்தம் கொடுக்கணும், இன்க்ளூடிங் எல்லா கட்சியிலும் சேர்த்து. இது ஏதோ ஒரு கட்சி பிரச்சனையோ, இது திமுக பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு பிரச்சனை. இது இப்பதான் பண்ணிருக்கிறாங்க, இப்ப நமக்கு தெரியுது, நம்ம சொல்லணும், செய்ய போறோம், அவசியமா செய்யணும். அது கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோ அவசியம் வரணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது நீங்க போய் பேசுங்க, நீங்க தானே முதலமைச்சர், நீங்க தான் தொழில் அமைச்சர், நீங்க பேசினா வரப்போறாங்க. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அங்க இருக்கிற சிச்சுவேஷன் கிளைமேட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிளைமேட் நீங்க உருவாக்குங்க. ஏன் இங்க இருந்து ஓடுறாங்க? படித்த இளைஞர்களுக்கு 1,30,00,000 பேருக்கு வேலை இல்லை. படித்த இளைஞர்களுக்கு, படித்தனா நான் சொல்றது எல்லாமே பிஇ, எம்இ, பிஹெச்டி எல்லாம் சொல்லல, நான் ஈவன் பாலிடெக்னிக் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எப்பா அதெல்லாம் பண்ணட்டும் இருக்கிற ரியாலிட்டி சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா, இதுக்கு பதில் சொல்லுங்க. நன்றி.